வீரப்பன் அரசியல் பத்தியும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அப்பவே ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றின பல்வேறு சர்ச்சை கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதனுடைய தாக்கம் 1996 ஜெயலலிதா அவர்களோட சொந்த தொகுதியான பர்கூர்லே தோல்வியை சந்திக்கிறாங்க. சர்வ சாதாரணமான ஒரு மனிதன் 2 ஸ்டேட் போலீஸ் படையும் மிலிட்ரியும் இவளுக்கும் தப்பிச்சு எதிர்த்து அவனே அடிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னா அப்பயே நீ புரிஞ்சுக்கலாம் அவங்ககிட்ட என்னடா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நீ எதை வேணாலும் உங்களை நீ பணம் செலவு பண்ணலாம், பல கோடி செலவு பண்ணலாம், ஆனா அதை நீ கத்துக்க முடியாது, உங்களுக்கு அது கிடைக்காது கைக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஜபம் பண்ண முடியாது, தவமும் இருக்க முடியாது. அது கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்துருக்காரு. நீங்க என்கிட்ட ஜெயிக்க முடியாது, சரணகதி அடிச்சு போயிருங்க. என்கிட்ட வர்றேன், நாட்டுக்கு நானும் பிரதமராக வருவேன், மினிஸ்டரா பிரதமராக வருவேன். எங்க மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அன்னைக்கு தான் இந்த மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போனாங்கன்னு கடைசி ஆசை எனக்கு. என்ன அழிச்சாலும் சரியான மக்கள் அழிக்கிறது என்னால தாக்கு பிடிக்க முடியல. பொதுமக்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன். இதுக்கு மேல் அரசியலை பத்தி பேசுறேன், தயவு செய்து நல்லா கேளுங்க மக்களே. அரசியலை பத்தி பேசுறேன் கொஞ்சம். வெல்கம் வியூவர்ஸ். வீரப்பன் சீரீஸ்ல டைரக்டா பார்ட் 3 பாக்குறவங்க பார்ட் 1ஐயும் பார்ட் 2வையும் பார்த்துட்டு வந்து பார்ட் 3 பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2ஓட லிங்க் மேல ஐகான்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கேரளா மக்கள் இந்த பக்கம் இதை அப்படியே வருவாங்க. நானும் கேரளால எல்லாம் போவேன் சில டைம்ல. அப்ப சொல்லுவாங்க அந்த மக்கள், அண்ணன் அவங்க பேசுறது நம்மள தமிழ் இருக்கட்டும் அண்ணன் தான் பேசுவாங்க. அண்ணன் அதாவது உங்க தமிழ் மக்கள் சர்வசாதாரணமா ஒரு நடிகர்கள்லாம் ஓட்டு போடுறாங்களே, என்ன அநியாயமா இருக்குது, அதாவது மண்டையில ஏதாவது மூளையே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க என்ன ஏன்னா இங்க கூட எங்க கேரளாவோட நிறைய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா நின்னா 10 ஓட்டு கூட வாங்க முடியாது. ஆனா எல்லாம் சினிமா மேல ஆசைப்படுவாங்க, பாப்பாங்க, படம் பாக்குறதோட முடிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே இந்த தமிழ் மக்களுக்கு மூளை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உளுந்து சிரிப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நம்ம எதில் எடுத்துக்கலாம், நம்ம தமிழை ஏமாந்தே தான் போறோம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கேரளாக்காரன் இருக்கிற புத்தி தமிழுக்கு இல்லை. மேலும் வீரப்பன் டிஎஸ்பி சிதம்பரநாதன், அவருடைய தம்பி ராஜகோபால், சேகர் அப்படின்னு 3 பேரை கடத்தி அரசு கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. அந்த சமயத்துல வீரப்பன் அவரோட தம்பியான அர்ஜுனன் தொடைவாலை நோயால அவதிப்பட்டு இருக்காரு. அவருக்கு மருத்துவ உதவி வேணும்னு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதை அரசாங்கமும் ஏத்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சைனைடு சாப்பிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்படுது. ஆனா அதை நம்ப மறுத்த வீரப்பன் அவர்கள் அரசாங்கத்து மேல கடும் கோபம் கொள்றாரு. அப்போ அந்த சமயத்துல அவர் கடத்தி வச்சிருந்த அந்த 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. 1996 வீரப்பன் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன் குடும்பத்தோட வாழலாம்னு நினைச்சு சரணடையலாம்னு விருப்பப்பட்டிருக்காரு. பேச்சுவார்த்தைக்காக அப்போ ஆட்சியில இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களை அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ வீரப்பன் அவர்கள் எனக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்புல கர்நாடக முதலமைச்சர் எஸ்.என். கிருஷ்ணா அவர்கிட்ட ஆலோசனை பண்ணதுல அதுல கர்நாடக அரசுக்கு உடன்பாடு இல்லை. மேலும் அதிரடி படையினருக்கும் வீரப்பனுக்கும் இடையே மீண்டும் துப்பாக்கி சூடு ஏற்பட்டது. 2000 ஜூலை 30 தாளவாடியில கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்கள் அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கிட்னாப் பண்ணப்படுறாரு வீரப்பனால. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் தீப்பற்றி எரியுது. தமிழ்நாடு வாகனங்கள் தீ வச்சு சூறையாடப்படுது. மேலும் அப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் கன்னட முதல்வர் எஸ்.என். கிருஷ்ணாவும் நக்கீரன் கோபால் அவர்களை தூதுவரா போக சொல்றாங்க. ஆனால் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படுது. அந்த சமயத்துலதான் ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருந்து நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களுக்கு அழைப்பு வருது. மேலும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க நக்கீரன் கோபால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போறாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது. அதன் பிறகு பழநெடுமாறன் மற்றும் குளத்தூர் மணியும் பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைக்கப்படுறாங்க. சுமார் 108 நாட்களுக்கு பிறகு ஆக்டர் ராஜ்குமார் அவர்கள் வீரப்பன் அவர்களிடமிருந்து விடுவிக்கப்படுறாரு. விடுவிக்கப்பட்ட ஆக்டர் ராஜ்குமார் அவர்கள் பின்னாட்கள்ல என்ன சொல்றாருன்னா, வீரப்பன் என்ன நல்லா பார்த்துக்கிட்டதாகவும் நல்லா கவனிச்சாருன்னு சொன்னாரு.
அதன் பிறகு 2004 அப்பு படத்தோட 100வது நாள் விழால ரஜினி அவர்கள் வீரப்பனை அரக்கன்னும் கொடூரன்னும் கடுமையா விமர்சிக்கிறாரு. அந்த சமயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான ராமதாஸ் அவர்கள் ரஜினிகாந்தையும் கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. அதற்கு பின் கொஞ்ச காலமா அமைதியா இருந்த வீரப்பன் அவர்கள் 2002 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு எக்ஸ் மினிஸ்டர் நாகப்பாவை கடத்துறாரு. அதற்கு பிறகு அதிரடி படைக்கும் வீரப்பன் அவர்களுக்கும் நடந்த சண்டையில நாகப்பா அவர்கள் இறந்துடுறாரு. அதற்கு பிறகு ஜாயிண்ட் கமாண்ட் போர்ஸ்ல இருந்த தேவாரம் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அதன் பிறகுதான் ஐபிஎஸ் விஜயகுமார் அவர்கள் ஜாயிண்ட் கமாண்டோட புது ஹெட்டா சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அப்போ ஆபரேஷன் பட்டர்ஃப்ளை வீரப்பனை பிடிக்க போலீசார் அவர்களால பிளான் பண்ணப்படுது. வெள்ளதுரை என்ற போலீஸ் அதிகாரிய தமிழ் ஈழ விடுதலை போராளினும் வீரப்பனுக்கு அறிமுகமாகிறாரு. ஒரு வருடமா அவருடைய பயணிக்கிற வெள்ளதுரை பல மாதங்களா வீரப்பன் பார்வை குறைபாடால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ வெள்ளதுரை வீரப்பனோட கண்ணுக்கு சிகிச்சை பார்த்துட்டு திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வழியா இலங்கைக்கு தப்பி போயிடலாம் அப்படின்னு வெள்ளைத்துறை வீரப்பன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதன்படி வீரப்பனும் வெள்ளத்துறையும் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களும் சந்திரகவுடா இவங்க எல்லாருமே ஒரு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ பாப்பாரம்பட்டி ஃபாரஸ்ட்ல ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு டிரைவர் சரவணனும் வெள்ளைத்துறையும் காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. உடனே அதிரடிப்படையால சுமார் 338 ரவுண்ட் புல்லட்ஸ் ஆம்புலன்ஸை சுக்கு நூறாக்குது. ஆம்புலன்ஸ்ல இருந்த வீரப்பன் அவரும் அவர்களுடைய கூட்டாளிகளும் குண்டடிப்பட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஆனா ஒரு தரப்பினர் வீரப்பன் அவர்களுடைய இறப்புல மர்மம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, வீரப்பன் அவர்களுக்கு மோர்ல விஷம் கலந்து கொடுத்ததாலதான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. Whatever it is, வீரப்பன் was died. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் வீரப்பன் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படி எல்லாம் கிடையாது. எந்த மனிதரா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல இருக்க நல்லதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, நக்கீரன் கோபால் சார் சொன்ன ஒரு விஷயம்தான், திருந்த நினைத்த ஒரு கொலைகாரர். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே காய்ஸ், மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.